ஹாய்ங்க. சென்னை பக்கத்தில் இருக்க மகாபலிபுரம் ஓஎம்ஆர் சைடில் இருக்கிற மருதம் ரெசார்ட்டு தான் இது. இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கிராமத்துக்கு போய் கிராமத்தில் தங்கிட்டு வர முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த ரெசார்ட்டு போல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, அந்த கிராம சூழ்நிலைகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கூட வந்து பாருங்கள். இந்த ரெசார்ட்டில் வந்து நம்ம புக் பண்ணுறப்பவே தனித்தனியாக வீடும் இருக்குது. நம்ம போய் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸ்லாம் தனி இண்டிவிஜுவல் வீடாகவும் இருக்குது. இல்லை 4-5 பேர் ஃபேமிலியாக போகிறோம் அப்படின்னா பெரிய வீடு, முற்றம் வச்ச வீடே இருக்குது. அப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் அதுக்கு தெருவுக்கு பேர் அழகாக இருக்குது. அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கோலம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய இதெல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா வெளியில் இருக்க அந்த திண்ணைகளில் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த வீடெல்லாம் அழகாக கழுவி கோலம் போட்டு வச்சுருக்காங்க வாசல்லலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 8 போட்டு வச்சுருக்காங்க. அந்த 8க்குள்ளே நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தெருவையும் நம்ம சுற்றி வாக் பண்ணிட்டு வர்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கும் அந்த கிராமத்து சூழ்நிலை, அந்த காலையில் எழுந்த உடனே அந்த பறவைகள் கத்துறது சவுண்டு, ஈவினிங் டைமில் வர்றது, இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அது இல்லாமல் அந்த ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் நெல்லாலே தோரணம் கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதை வந்து சின்ன சின்ன குருவிகள்லாம் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பக்கத்தில் இருக்க அந்த குடிசை மாதிரி போட்டிருக்கிறதுல பல்லாங்குழி, பரமபதம், சின்ன குழந்தைங்களுக்கு நடவண்டி, அப்புறம் கூடை பின்னுறதுக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த கூடையெல்லாம் பின்னி இங்கேயே வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அதில் வச்சுருக்காங்க, விற்கிறாங்க. நமக்கு தேவைன்னா அதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி பசங்க விளையாடுறதுக்கு சின்ன ஒரு பார்க்கு. இது வந்து ஸ்விம்மிங் பூல். இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இல்லாமல் அழகாக தெப்பக்குளம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பக்கத்தில் கல் மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்திலேருந்து தண்ணி இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே வருது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்க நல்லா விளையாடுறதுக்கு இடம்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. பின்பக்கம் இது வந்து நாற்று நடுறதும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நாற்று நடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதை ஆசைப்படுறவங்க, இந்த சிட்டி லைஃப்லேயே இருக்கவங்க, இதை பற்றி தெரியாதவங்க அந்த நாற்று நடுறதெல்லாம் கூட இங்கே செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது பக்கத்தில் போர் இறைச்சிட்டே இருக்குது. நம்ம இதை புக் பண்ணுறப்பவே ஒரு ஃபேமிலிக்கு 1 ஹவர் டைம் கொடுக்குறாங்க. அங்கே யாருமே வரமாட்டாங்க. அந்த 1 ஹவரும் அந்த ஃபேமிலி மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மோட்டரில். இது பெரிய முத்தம் உள்ள வீடு. அந்த வீட்டில் பாருங்கள், அந்த பழங்கால பொருட்கள், அந்த குடம், அப்புறம் அந்த செஸ் போர்டு, இதெல்லாம் அந்த பாரம்பரியம் மாறாமல் அதெல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அப்புறம் மரப்பாச்சி பொம்மைகள், அப்புறம் பெயிண்டிங், ரியல் பெயிண்டிங், இதெல்லாம் கூட அப்படியே வச்சுருக்காங்க. அந்த சாமி சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயே கூடை பின்னுறதுக்கு நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அந்த கூடையெல்லாம் கூட அங்கே ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு இதெல்லாம் வச்சுருக்காங்க, விற்கிறாங்க எல்லா பொருளையும். அதுக்கப்புறம் பானை செய்கிறதும் அங்கே ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுருந்தாங்க. அந்த பானை, நம்ம செய்கிற பானையை நம்மளுக்கே கூட கொடுத்துட்றாங்க. அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் காலையிலேயே வந்து மாட்டு வண்டி சவாரி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கட்டில் போட்டு சேர்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் ஈவினிங் டைமில் தள்ளு வண்டி வந்துடுது. நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு என்னென்ன கிடைக்குமோ அங்கே வெளியில் வாங்குகிறோமோ அதை விட எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அங்கேயே சாப்பிட்லாம். இந்த வண்டி வந்து நம்ம லக்கேஜ் எல்லாம் தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு, நம்ம தூக்கிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் அவங்களே வச்சு அந்த வண்டியில் தள்ளிட்டு வராங்க. இங்கே வந்து எல்லா வித மாடும் இருக்குது. காலையில் அந்த மாட்டில் போய் பால் கறக்கிறதுக்கும் நம்மளுக்கு அதில் ஒரு அலோட் பண்ணுறாங்க. அப்புறம் மாட்டு வண்டி சவாரியும் அங்கே இருக்குது. நான் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேங்க பார்த்துக்கிட்டே. அப்போ வாத்துலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சைடில் நிறையா வான்கோழி ஒரு பக்கம், அந்த கின்னி கோழி, இது மாதிரி நிறையா பறவைகள் சவுண்டு இதெல்லாம் கேட்டுகிட்டே நான் நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ நான் பிறந்த ஊர் கும்பகோணத்துக்கே நான் போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிது. இது மாதிரி கிராமத்துக்கு போய் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போய் தங்கிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். அப்படி போக முடியாதவங்க, சிட்டிலே இருக்கிறவங்க, இந்த மாதிரி சிட்டியை விட்டு பக்கத்தில் இருக்கிற ரெசார்ட்டில் போய் தங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் புதுசாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் ரெசார்ட்டில் போய் இந்த கிராமத்து சூழ்நிலையில் தங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி வேறு வேறு வீடியோலாம் போடுறேன் பாருங்கள்.